ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். அதுவும் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட் இந்தியாவிலேருந்து யாழ்ப்பாணம் வராங்க. அவங்க பலாலி ஏர்போர்ட் மூலம் தான் வராங்க. ஸோ நான் இன்னைக்கு பலாலியில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். அதுவும் இந்த ஹோட்டல் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே தான் என்னோட ஸ்டே. வாங்க போய் பார்ப்போம். சபரி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ரூம்ஸை கொஞ்சம் சுற்றி காட்டிடுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. வெல்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இவங்கட. நல்லா இருக்குண்ணே. ஓகே, இங்கே வந்து எத்தனை ரூம்ஸ் இருக்குது தம்பி? 14 ரூம்ஸ் இருக்கு. 14 ரூம்ஸ். ஓ, இது கிச்சன் ஏரியா. ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்கு. இது ஒரு ரூம். அங்கால பார்த்தீங்கன்னா பால்கனியோட நல்ல காத்தோட்டமாக இருக்குது. பால்கனியோட இருக்குது. இதில் வந்து டீ காஃபி எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே. அண்ட் அடுத்த ரூமை பார்ப்போம். இது என்ன? இந்த ரூமும் அழகாக இருக்குது. நைஸ். இதுலேயும் பால்கனி எல்லாம் இருக்குது. வாஷ்ரூம் வந்து இதை தனித்தனி ரூம்ஸாகவும் எடுக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல்லே இவங்க கொடுக்குறாங்களாம். அதனால தான் இந்த கிச்சன், வாஷிங் மெஷின், மற்ற இந்த லிவிங் ரூம், டிவி ஏரியா எல்லாமே இருக்குது. இது எவ்வளோத்துக்கு கொடுக்குறாங்க அப்பார்ட்மெண்ட் இதில்? ஏசி வந்து 39,000. ஓகே, ஏசி வந்து 31,000. ஓகே, 39,000க்கு 4 ரூம்ஸோட எல்லாமே. ஓகே, தட்ஸ் அ குட் டீல். இந்த ரூமையும் காட்டுறீங்களா? கெஸ்ட் இருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்துருவோம். ஸோ இது ஒரு ரூம். என்ன இதில் ஸ்பெஷலாக எல்லா ரூமுக்கும் வந்து நல்ல காத்தோட்டத்தோட பால்கனி இருக்குது. ஸோ ஸோ இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ எனக்கு எந்த ரூம்? அந்த ரூமா? அந்த லைட் பற்றின ரூமா? ஓகே, ஸோ கொஞ்சம் இருங்க. ஓகே, நானே டிசைட் பண்ணுறேன். நான் ஸ்டே பண்ண போகிற ரூம் வந்து ஐ லைக் திஸ் ரூம். இந்த ரூமில் தான் நான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன். ஐ லைக் திஸ். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்வீட் ரூம்ஸா? விஐபி லான்ச். 3 ரூம்ஸ் இருக்குது. வாங்க ஒரு ரூம்ஸாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு லிவிங் ரூம் இருக்குது. அண்ட் இதுதான் ரூம். லுக்ஸ் நைஸ். அண்ட் இந்த ஹோட்டல்லே எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரூமுக்கும் வந்து ப்ரைவேட் பால்கனி இருக்குது. நல்ல காத்தோட்டமாக இருக்குது. அண்ட் இது வாஷ்ரூம். நைஸ். இதுன்ற ப்ரைஸ் என்ன மாதிரி? 18,000 ஏசி. நான் ஏசி வந்து 15,500. ஓகே, 18,000 ஏசியோட. நைஸ். அண்ட் இது வந்து செகண்ட் விஐபி லான்ச் ரூம். இதுவும் அதே செட்டப்பில் தான் இருக்குது. திஸ் இஸ் இதான் ரூம். அண்ட் பால்கனி அங்கே. அண்ட் வாஷ்ரூம். இங்கே ஒரு விஐபி லான்ச் ரூம் இருக்குது. இது தேர்ட் விஐபி லான்ச் ஸ்வீட் ரூம். இதுவும் அதே செட்டப். அண்ட் பால்கனி அகெயின். ஆஹா, எப்படி இருக்குது தெரியுமா? இந்த காற்றெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதான் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. இங்கே தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. அங்கே வாழைத்தோப்பு, வெப்ப மரம், காற்று. விஐபி லான்ச் பார்த்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு நார்மல் ரூம் இருக்குது. இந்த ரூமையும் பார்த்துருவோம். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த ரூம் செட்டப்பில் இருக்குது. இங்கே வந்து கிச்சன் மற்றது லிவிங் ரூம் இல்லாதபடியாக இதை வந்து 10,500க்கு தராங்க. தேர்ட் ஃப்ளோர் போயிடுவோமா? ஓகே, நாங்கள் இப்போ தேர்ட் ஃப்ளோரையும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இது வந்து டிலக்ஸ் டபுள் ரூம். நல்லா இருக்குல்ல? அண்ட் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணினா, இவங்களோட மெட்ரஸ் எல்லாம் நல்ல ஹைட்டாக வெயிட்டாக
கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இது வாஷ்ரூம். இந்த ரூம்ஸ் எவ்வளோ ஒத்து கொடுக்குறீங்க? 10,500 AC, non-AC 8,500. ஓகே, சூப்பர். அண்ட் இதே மாதிரியே இன்னொரு ரூம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இது வந்து டிலக்ஸ் டபுள் ரூம். 3rd ஃப்ளோரில் இது மாதிரி 2 ரூம்ஸ் தான் இருக்குது. அண்ட் இவங்களோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரீசனபிளான ப்ரைஸிங்கில் தராங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட பட்ஜெட் ரூம்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பெட்டோட பட்ஜெட் ரூம் வந்து 5,500 மட்டும்தான். இது வந்து 2 சிங்கிள் ரூம் இருக்குது, 2 டபுள் இருக்குது. அது 2ல் வந்து கெஸ்ட் இருக்கிறபடியாக நான் 2 ரூம்ஸை காட்டுறேன். ஸோ இது வந்து பட்ஜெட் டபுள் ரூம். இது வந்து 9,500 தான் போகுது. இதோட வாஷ்ரூம் வந்து வெளியில் இருக்குது. இதோட வாஷ்ரூம் இதுதான். வாஷ்ரூமோட கீயை வந்து இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட ப்ரைவேட் வாஷ்ரூமாகவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ளோரில் ஒரு டைனிங் ஏரியா இருக்குது, அதோட ஒரு வாஷிங் மிஷினும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உடுப்பு கழுவுறண்டா கழுவிக்கொள்ளலாம். அண்ட் இங்கே ஆஸ் யூஷுவல் பால்கனி. ஓகே, நாங்கள் இப்போ ரூஃப் டாப்புக்கும் வந்துட்டோம். அட 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 ரூஃப் டாப்ல இருந்து வியூவை பாருங்க காய்ஸ். சுத்த வர சும்மா பச்சை பசேலன்னு இருக்கு. லுக் அட் திஸ். அண்ட் முக்கியமாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழைய சிமெண்ட் ஃபேக்ட்ரியும் தெரியும். பழைய சிமெண்ட், சாரி ஆங்கிள் மாறி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இங்கே இல்லை, இங்கே இருக்குது பழைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி. தெரியுதா இது? அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் டவர் தெரியுது. அண்ட் சந்நிதி கோயிலோட டேங்க்கும் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது. தம்பி, இந்த ரூஃப் டாப்பை வந்து பார்ட்டிஸுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்க, ஓகே. அண்ட் இவங்கள்ட்ட வந்து நான் அங்கே கண்டனான் பார்பிக்யூ மெஷின்ஸில் இருந்து சேர்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக எதுவும் ஃபங்க்ஷன் கெட் டுகெதர்ன்னு சொன்னால் நீங்கள் இவங்களோட ரூஃப் டாப்பை புக் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் 2 days வந்து நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது. ரியலி அமேசிங், ஐ ரியலி லைக் இட். டவுனில் வந்து ஒரே சத்தம் தானே. ஸோ டவுனில் இருந்து வெளியில் அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேயை வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா பலாலி ஏர்போர்ட் மூலம் யாழ்ப்பாணம் வர அனைவருக்கும் வந்து ஒரு குட் நியூஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏர்போர்ட் பிக்கப் ஃப்ரீயாகவே இவங்க தராங்க. அந்த ஆஃபர், அந்த சர்வீசஸை வந்து உங்களுக்கு வழங்க தயாராக இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாத்தையும் நான் கீழே போடுறேன். ஸோ மறக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வெளிநாட்டில் இருந்து பலாலி ஏர்போர்ட் மூலம் யாழ்ப்பாணம் வாரீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல மறந்துட்டேன். இவங்க வந்து ஸ்விம்மிங் பூலும் வந்து கட்ட தொடங்கிட்டாங்க. ஸோ அது வந்து இந்த வருஷ கடைசிக்குள்ளே வந்து ஸ்விம்மிங் பூலும் முடிஞ்சிடும், அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது, மேபி புது வருஷத்தில் வரும்போது உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோட இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன், சாப்பிட போகிறேன். உங்களோட சாப்பாடையும் ட்ரை பண்ணி உங்கள்கிட்டயே சொல்கிறேன். அப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்து ஒரு சர்பத்தும் மேங்கோ லஸ்ஸியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சூப் வந்திருக்கு. ஸோ குட். இங்கே பார்த்தீங்கன்னா கெனவா போட்டிருக்காங்க, ப்ரோன்ஸ், மீட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. குட். இதையும் ட்ரை பண்ணுங்க நீங்கன்ட்டு சொல்லி கொண்டாந்து வந்திருக்காங்க. ஸ்பெஷல் மட்டன் தாலி சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக உங்களுக்காகவே நான் நிறைய இன்றைக்கி ட்ரை பண்ணி சொல்ல போகிறேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. ஓகே, அப்போ உங்களோட ஸ்டேயோட சாப்பாடும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் உங்களுக்கு. ஓ, ஐ லைக் த வே. இந்த பருப்பு வந்து எனக்கு இந்த மாதிரி திக்காக செஞ்சால் தான் பிடிக்கும். யூஸ்வலாக எல்லா இடமும் வந்து தண்ணி மாதிரி வைப்பாங்க. உண்மையாக எனக்கு அப்படி வச்சாலே பிடிக்காது. இந்த திக்னஸ் ஐ லைக் இட், ஐ லைக் இட். ஆஹா, நல்லா இருக்கு. அதுவும் இந்த மட்டன் கறி, ரைஸ், பருப்பு வேறு லெவல் கொம்போ.
தாலி சூப்பர். நான் ஆர்டர் பண்ணது புட்டும் நண்டு கறியும் தான். பட் ஸ்பெஷலாக எனக்கு இந்த ஐட்டம் எல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. இது மட்டன் கொத்து, மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ், இங்கே ஆம்லெட் இருக்கு, இடியாப்பம், ஃப்ரைட் ஃபிஷ், அதோட தாலியும் சாப்பிட்டு அனுப்ப. ஸோ இது எல்லாமே உங்களுக்காக ட்ரை பண்ணி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணுவோம். சுட சுட வந்திருக்கு. லுக்ஸ் யம்மி. ஓகே, கொத்த சாப்பிடுவோமா? மட்டன் கொத்து. குட். கொத்தை பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல மொத்தமாக வெட்டியிருப்பாங்க, சாப்பிடவே இல்லை கணக்கு. ரைட், இது வந்து இந்த மெல்லிஸாக கட் பண்ணி நீட்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ தட் யூ கேன் ஈட் ஈஸியாக சாப்பிடலாம். குட். மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ். லெட்ஸ் ட்ரை திஸ் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸில் நிறைய மட்டன் பீசஸ் இருக்குது. ஃபுல் பிளேட்டில் வந்து சிக்கன், மட்டன், ப்ரான்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆயில் எல்லாம் வந்து அவ்வளோ இல்லாமல் நல்லா சட்டிலாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நிறைய எக்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு பேரும் முட்டையும் இருக்காது, உள்ளுக்குள்ளே மச்சமும் இருக்காது, இறைச்சி துண்டு கூட கிடைக்கிற கஷ்டம். ஸோ அப்படி இல்லாமல் சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நான் முதல் தாலியை சாப்பிட்ட பிறகு குக்கை பற்றி விசாரிச்சேன். ஸோ அவர் வந்து ப்ரொஃபஷனலாக குவாலிஃபைடான வெளிநாட்டில் வேலை செஞ்ச ஒரு செஃப் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறார். ஆக்சுவலாக சூப்பராக இவரோட சாப்பாடு எல்லாமே இருக்குது, சூப்பராக சமைக்கிறாங்க. ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் படியாக வந்து ஸ்டேயும் பண்ணிவிட்டு நல்ல சாப்பாடோட வயிறு முட்டையாக சாப்பிட்டுட்டு போகலாம். ஆக்சுவலாக நான் வந்ததால் எனக்காக இவ்வளவு போஷனோ இல்லாட்டி எனக்காக இவ்வளவு மச்சம் மிக்ஸ் பண்ணது இல்லை. இவங்க யார் வந்தாலும், எந்த கஸ்டமர் வந்தாலும் இந்த மாதிரி தான் இவங்களோட போர்ஷன் எல்லாம் இருக்குது. அண்ட் நிறைய மீட்ஸ் எல்லாம் போட்டு வடிவாக செஞ்சு தருவாங்க. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். உங்களுக்கும் சேர்த்து சாப்பிட்றேன்னா நண்டு கறி. ஸ்மெல்ஸ் ஸோ குட். So good. Puttu lovers, take note. இன்னொரு place for Puttu, இன்னொரு ஸ்பாட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க இங்கே வந்தீங்கண்டா. ஓகே, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நண்டு கறி நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கு. ஃபிஷ் ஃப்ரையும் இருக்கு. ஸோ என்ன ஃபிஷ்ன்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை. அதாவது ஸோ நாங்கள் செஃப்பையும் மீட் பண்ண மட்டும் கேட்டாங்க. என்ன சாப்பாடு உண்மையில் நல்லா இருக்குது, நல்ல ருசியாக இருந்தது, எந்த வித இதுவும் இல்லாமல் குறைபாடே இல்லை, அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. கீப் இட் அப். நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த இடத்துக்கு. அண்ட் மக்களே பயப்படாமல் நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம். உண்மையில் வேறு லெவல் டேஸ்டி. ஸோ அதான் முக்கியம். யூஸ்வலாக வந்து ட்ராவல் பண்ணி வர ஆக்களுக்கு சாப்பாடுன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இந்த இடத்துல சபரி ஹோட்டலில் நீங்கள் பயப்படாமல் தயங்காமல் வந்து வடிவாக தேவையான ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ, பாய். கைஸ், முக்கியமாக இந்த ஹோட்டலில் சர்வீஸ் சார்ஜ்ன்ற விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு கிழமையோ 2 கிழமையோ 1 மாதம் நின்றாலும் சரி, ஒரு நாள் நின்றாலும் சரி, உங்களோட பில் உதாரணத்துக்கு 10,000 வெறும் 10,000 மட்டும்தான் அந்த சார்ஜஸ். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லை, ஹிடன் சார்ஜஸும் இல்லை, சர்வீஸ் சார்ஜ்ன்றதே கிடையாது. ஸோ வந்து நாட் திஸ் பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த வீடியோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் சுற்றி காட்டி நல்ல சாப்பாடு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரேண்ணே. என்னையா செக் அவுட் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு gift கொடுப்போம். கிஃப்டா? ஓகே, ஓகே. நான் செக் அவுட் பண்ணலையே, 2 நாள் நிற்க போகிறேனே. இருந்தாலும் தர போறீங்க. ஓகே ஓகே. என்ன கிஃப்ட்?
இது வந்து நாங்க வந்து எங்களோட ரூம்ல வந்து ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணுவாங்க டிலக்ஸ் டபுள் ரூம்ல ஓ அப்படியான கெஸ்ட்டுக்கு வந்து நாங்க கொடுப்போம். ஓகே ஒரு ஹோட் போட்ட போட்டிலும் ஓகே மற்றது ஒரு மக்கும் வந்து ஃப்ரீயா கொடுப்போம். ஆஹா போகும்போது தேங்க் பண்ணி இப்போ இங்க ஸ்டே பண்ணுவாங்க நம்ம மெமோரியலா இருக்கட்டும். ரைட் ரைட் இப்போ ஒரு இடத்துல இவங்க எப்படியும் இதை எப்படியும் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு டீ குடிக்கும் போதாக்கா இப்படி ஒரு ஹோட்டலுக்கு போகணும் இந்த இடத்துக்கு அந்த ஒரு மெமரிக்காக. ரைட் ஓகே தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிற்பேன் 2 நாளைக்கு பட் ஏர்லியாவே தந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இதை கண்டனா எனக்கு என்னன்னு தெரியல, ஸோ அதனால நானும் அதுக்கு கீழே. ஸோ கைஸ் மறக்காதீங்க, நீங்க டிலக்ஸ் ரூம்ல சபரி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளிமெண்ட்ரியான கிஃப்டும் தராங்க. நைஸ் ஸ்டஃப். ஸோ நீங்களும் கண்டிப்பா சபரி ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணுங்க. பாய்.